Hello friends, welcome to English பேசலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம தமிழ்ல நிறைய வாக்கியங்களை மற்றவங்க கிட்ட டெய்லியுமே பேசுவோம். 25 தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சிம்பிளாக தாங்க இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். தயாராக வா. இது எப்படி சொல்லலாம்? கம் ப்ரிப்பேர்ட். கம் அப்படின்னா வா, ப்ரிப்பேர்ட் அப்படின்னா தயாராக. இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள் பார்க்கும். கம் ப்ரிப்பேர்ட், தயாராக வா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். முடியும்னா செய். ஒரு வேலையை செய்ய சொல்லியிருப்போம், நம்ம அப்படியே இப்படியும் சொல்லுவோம். முடியும்னா செய். எப்படி சொல்லலாம்? டூ இஃப் யூ கேன். டூ இஃப் யூ கேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டூ இஃப் யூ கேன். முடியும்னா செய். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். கத்தாதே. ஏன் கத்திகிட்டே இருக்கிற? கத்தாதே. எப்படி சொல்லலாம்? எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிச்சு. சூப்பருங்க. டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். கத்தாதே. நெக்ஸ்ட் ஒன். என்னை கத்த வைக்காத. சில பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவை கத்த வைப்பாங்க, கோவப்படுத்தி கத்த வைப்பாங்க. சொல்லுவாங்க பார்த்தீங்களா? என்னை கத்த வைக்காதா. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் சொல்லும்போது பின்னாடி நீங்களும் சொல்லுங்கள். டோன்ட் மேக் மீ ஷவுட். டோன்ட் மேக் மீ ஷவுட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டோன்ட் மேக் மீ ஷவுட். என்னை கத்த வைக்காதே. நெக்ஸ்ட் ஒன். லேட் ஆகிட்டே இருக்கு. லேட் ஆகிட்டே இருக்கு. எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட். இட்ஸ் கெட்டிங் லேட். இட்ஸ் கெட்டிங் லேட். லேட் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். என்ன வேணும்னு சொல்லு. எப்படி சொல்லலாம்? நம்ம நிறைய நேரங்களில் இந்த சென்டென்சஸை பயன்படுத்துவோம். டெல் மீ வாட் யூ வாண்ட். டெல் மீ அப்படின்னா என்னிடம் சொல்லு. வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு. இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள் பார்க்கும். டெல் மீ வாட் யூ வாண்ட். டெல் மீ வாட் யூ வாண்ட். நெக்ஸ்ட் ஒன். பார்த்து கவனமாக செய். பார்த்து கவனமாக செய். டூ இட் கேர்ஃபுல்லி. டூ இட் கேர்ஃபுல்லி. பார்த்து கவனமாக செய். நெக்ஸ்ட் ஒன். எப்படியாவது செய். எப்படியாவது செய். டூ இட் சம்ஹவ். டூ இட் சம்ஹவ். டூ இட் சம்ஹவ். எப்படியாவது செய். நெக்ஸ்ட் ஒன். அவன் என்னை கூப்பிட்டு இருக்கிறான். எப்படி சொல்லலாம்? He has called me. He has called me. He has called me. அவன் என்னை கூப்பிட்டு இருக்கிறான். இப்போ அவள் என்னை கூப்பிட்டு இருக்கிறாள். எப்படி சொல்லலாம்? She has called me. She has called me. அவள் என்னை கூப்பிட்டு இருக்கிறாள். நெக்ஸ்ட் பாருங்களேன். கொஞ்சம் புரியுது. எப்படி சொல்லலாம்? I get it some extent. I get it some extent. கொஞ்சம் புரியுது. நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. எப்படி சொல்லலாம்? It took a long time. It took a long time. ரொம்ப நேரம் எடுத்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன். எங்கேயோ வச்சிட்டேன். வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க, நம்ம மறந்து எங்கேயோ வச்சுருப்போம். தேடி பார்க்கும்போது எங்கேயோ வச்சிட்டோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். சிம்பிள் தாங்க. I have put it somewhere. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I have put it somewhere. நான் எங்கேயோ வச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன். எங்கேயாவது வை. வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம கையில் கொடுத்துருப்பாங்க, நம்ம சொல்லுவோம் இது எங்கே வைக்கன்னு கேட்போம் பார்த்தீங்களா? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. கீப் இட் சம்வேர். கீப் இட் சம்வேர். எங்கேயாவது வை. நெக்ஸ்ட் ஒன். நான் எப்போவுமே சொல்கிறேன். எப்படி சொல்லலாம்? நான் எப்போவுமே சொல்கிறேன். I always say that. I always say that. நான் எப்போவுமே சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒன், இதை வச்சு என்ன பண்ணுறது? எப்படி சொல்லலாம்? நமக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடச்சிச்சின்னா நம்ம கேட்போம், இதை வச்சு எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? இதை வச்சு என்ன பண்ணுறது? வாட் டு டூ வித் இட்? வாட் டு டூ வித் இட்? இதை வச்சு என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் ஒன், நீ சொல்லியிருக்கலாமே. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், நம்ம ஏதோ ஒன்று சொல்லாமல் விட்டுருப்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ அப்போவே சொல்லியிருக்கலாமே, நான் அதை செஞ்சுருக்க மாட்டேன், இதை கேட்டிருக்க மாட்டேன், இங்கே போயிருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நீ சொல்லியிருக்கலாமே. எப்படி சொல்லலாம்? யூ குட் ஹாவ் செட் ரைட். யூ குட் ஹாவ் செட் ரைட். நீ சொல்லியிருக்கலாமே. இப்போ நீ கேட்டிருக்கலாமே. எப்படி சொல்லலாம்? யூ குட் ஹாவ் ஆஸ்க்ட் ரைட். யூ குட் ஹாவ் ஆஸ்க்ட் ரைட். நீ கேட்டிருக்கலாமே. நெக்ஸ்ட் ஒன், நீ வந்ததால் கேட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்க்ட் சின்ஸ் யூ கேம். ஐ ஆஸ்க்ட் சின்ஸ் யூ கேம். நீ வந்ததால் கேட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ வராமல் நான் வரமாட்டேன். நீ வராமல் நான் வரமாட்டேன். எப்படி சொல்லலாம்? நிறைய இடங்களில் இந்த சென்டென்சஸை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியில் கிளம்புவோம். நீ வராமல் நான் வரமாட்டேன், நீ போகாமல் நான் போக மாட்டேன், நீ சொல்லாமல் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? அன்லெஸ் யூ கம் ஐ ஓன்ட். அன்லெஸ் யூ கம் ஐ ஓன்ட். நீ வராமல் நான் வரமாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? ஏதாவது ஒரு டெசிஷன் நம்ம எடுத்திருப்போம், அப்போ கேட்பாங்க, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? எப்படி கேட்கலாம் இதை? வாட் ஹாவ் யூ டிசைடட்? வாட் ஹாவ் யூ டிசைடட்? நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நெக்ஸ்ட் ஒன், நாளைக்குள் முடித்து விடுவேன். இன்றைக்கி என்னால் முடிக்க முடியல, ஆனால் நாளைக்குள் முடித்து விடுவேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை டுமாரோ. ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை டுமாரோ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ வில் ஹாவ் ஃபினிஷ்ட் பை டுமாரோ. நாளைக்குள் முடித்து விடுவேன். நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்லாமல் செய்யாத. எப்படி சொல்லலாம்? இந்த சென்டென்சஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நான் சொல்லாமல் செய்யாத, நான் பேசாமல் பேசாத, நான் வராமல் போகாத, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் சொல்லாமல் செய்யாத. டோன்ட் டூ வித்தவுட் மீ டெல்லிங். டோன்ட் டூ வித்தவுட் மீ டெல்லிங். நான் சொல்லாமல் செய்யாத. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவனை பிடிக்கும். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. ஐ லைக் ஹிம். ஐ லைக் ஹிம். எனக்கு அவனை பிடிக்கும். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. எனக்கு உன்னை பிடிக்கும். இதுக்கான ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட்ஸில் சொல்லணும். வீடியோ பிடிச்சிருக்காங்க, இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் கண்டினியூவாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.